தேவனுக்கும் மனிதனுக்கு மத்தியில நியாய பிரமாணம் நிக்குது. இந்த நியாய பிரமாணத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு எது பலியிடப்பட்டுச்சு? ஆடு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆண்டவர், செகண்ட் பார்ட்டி இஸ்ரவேல் ஜனம், தேர்ட் பார்ட்டி ஆடு. சம்பந்தமே இல்ல, கூட்டு வந்து போட்டுறாங்க. இப்ப இயேசு எனக்கு மத்தியஸ்தரானார்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆண்டவர், செகண்ட் பார்ட்டி நானு, தேர்ட் பார்ட்டியா இயேசு உள்ள வரல. ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆண்டவர், செகண்ட் பார்ட்டி நானு. என்னுடைய மத்தியஸ்தரும் என்னை போல மனிதனாய் பூமியில் இறங்கி வந்து என் சார்பில் என்னோடு கூட இருந்து எனக்காய் பலியானார். இந்த உடன்படிக்கையை விட ஒரு மேன்மையான உடன்படிக்கை இனிமே கிடையவே கிடையாது. என் சார்பில் எனக்காக, எனக்கே மத்தியஸ்தராக. என்னுடைய பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம், எரேமியா 31ல இந்த உடன்படிக்கை போல இருக்காது, ஒரு ஸ்பெஷலா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாரு. இது என்னன்னே புரியாம பைபிள்ன்ற பேர்ல இன்னும் நியாயப்பிரமாணத்துக்குரிய செய்தியே பேசி 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 மக்களுக்குள்ள ரட்சிப்பினுடைய ஒரு நிச்சயத்தையும் பரிசுத்தாவினுடைய விலகாத பிரசனத்தையும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனையும் மறக்கடிக்க செய்யக்கூடிய நியாயப்பிரமாண போதனைகள்.